வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை நாம் ஜெபத்துடன் தொடங்குவோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான மன மகிழ்ச்சிக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தோடு, உம்முடைய மகிமையோடு, ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களுக்கு இதை நடத்தி தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், உம்முடைய பாடல்கள் மூலியமாக ஆண்டவர் உம்மை கனப்படுத்த போகிறோம். நீர் யார் என்பதை ஆண்டவருடைய பாடல்கள் மூலியமாக வெளிப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய இருதயங்களை நீர் ஆளுகை செய்யும்படி பரிசுத்தாவியானவர் நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். ஆண்டவர், இந்த இடத்துல உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உம்முடைய அபிஷேகத்தோடு அதை நாங்கள் வாசிக்கும்படி ஆண்டவரே, வந்திருக்கிறவருடைய உள்ளங்கள், ஆண்டவர் இருதயங்கள் உம்முடைய பாடல்கள் மூலியமாக, அந்த இசையின் மூலியமாக ஆற்றப்படட்டும், தேற்றப்படட்டும். ஆண்டவரே, குணமாக்கப்படட்டும். ஆண்டவரே, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையின் மூலியமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இங்க நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. மீதியா இருக்கிற வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை முக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். அமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அது நமக்கு முன்பாக சமபூமியாகும். எப்படி ஆகும்? நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையோ வியாதியோ சூழ்நிலையோ அவையெல்லாம் சமபூமியாகும், ஒன்றுமில்லாமல் போகும். சகரியா 4, 6, 7 ஆகிய வசனங்களிலே இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையாய் அவர் நமக்கு பதிலளிப்பார். எலியா ஆவியில் நிறைந்து செபித்த போது அக்கினியினாலே பதில் கொடுத்த தேவன் அவர். பள்ளத்தாக்கு முழுவதும் வெறும் எலும்பு கூடுகள். அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியில் நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு சேனையாய் எழும்பி நின்றது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலுமே செத்து போன உலர்ந்த எலும்புகளை போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுகிற பொழுது, உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழாய் மாறி போகும். அவையெல்லாம் உயிர் பெற்று எழும்பும். அமேன். ஹல்லேலூயா. அதே போல பவுல் சிறைச்சாலையின் நடுவிலே தேவனை ஆராதித்தார். அப்போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, கட்டுகள் எல்லாம் உடைந்தன. நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதல்ல, எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலேயே நம்முடைய பிரச்சனையில் அவர் வந்து நாம் ஆராதிக்கும் பொழுது அங்கேயே அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். புதிய பாடல், நாம் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், கர்மேலின் மலை மீது
எலியாவை போல நான் ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவே. செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான். எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான். ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தால் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தால் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான். சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும். பாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஆமென். நம் தேவன் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆமென். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர் நன்றாகவே அறிந்த தேவனாக இருக்கிறார். நாம் துன்பப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். இதற்கு முன்பு நாம் எந்த நிலையில் இருந்தோம் என்று நமக்கு தெரியும். அப்படியாய் நாம் இருக்க போவதில்லை இனிமேல். ஏனென்றால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே நமக்காக இறங்கி வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் சிறுமைப்பட்டதான இடங்களிலே, நாம் கண்ணீர் விட்டதான இடங்களிலே நம் தலையை உயர்த்தி நம்மை மகிழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
அவர் நமக்கு வாக்கு பண்ணின எல்லா காரியத்தையும் குறித்த நேரத்தில் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி இந்த நல்ல தேவனை நாம் ஆராதிப்போம். தரையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. தரையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல்பிராசு தடைகள் உடைப்பவரே. ஏல்பிராசு தடைகள் உடைப்பவரே. சுகத்தை கண்ட நாட்களுக்கு ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரட்சிப்பை தருபவரே. என் பிராசு தடைகள் உடைப்பவரே. என் பிராசு தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரட்சிப்பை தருபவரே. முந்தின காரியம் இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவே, கர்த்தரோ இறங்கி செயல்படுவே. புதிய நன்மைகள் எனக் அளிப்பே, புதிய நன்மைகள் எனக் அளிப்பே. ஏல்பிராசு தடைகள் உடைப்பவரே. ஏல்பிராசு தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரட்சிப்பை தருபவரே. சிலுவைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய். சிலுவைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செவி. நித்தியமாட்சிவை எனக்கு தந்து, நித்தியமாட்சிவை எனக்கு தந்து. தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீ, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீ. ஏல்பிராசு தடைகள் உடைப்பவரே.
தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசு, ஏல் பிராசு, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே. ஏல் பிராசு, ஏல் பிராசு, தடைகள் உடைப்பவரே. 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 துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பை தருபவரே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அவர்தான் எல்லாமே. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை. நாம் இந்த காலை வேளையிலே அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எனக்கு எல்லாம். இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நான் உம்மையே ஆராதிப்பேன். நீர் போதும் எனக்கு என்று இந்த காலை வேளையிலே நம் தேவனை பார்த்து சொல்லுவோமா? நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நான் உம்மை மாத்திரமே நேசிப்பேன், உம்மை மாத்திரமே நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி சொல்லுவோமா? வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, உண்மையே நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே. அப்பா, நான் உண்மை மாத்திரமே பின்தொடர்வேன். சேர்ந்து நாம் துதிப்போம். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நான் உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நான் உண்மையை நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும்
நேசிப்பேன். நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ மறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ மறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. ஆமென். ஆமென் ஆண்டவரே. எனக்கு என்ன நடந்தாலும் நான் உம்மை மாத்திரமே பின்தொடர்வேன். விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் அவரை மாத்திரமே உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். வியாதி நம்மிலே பெருகினாலும், மரண பயம் நம்மை சூழ்ந்தாலும், அவர் நம்மை தம்முடைய தழும்புகளால் குணமாக்குவார். மரண பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தாலும், எல்லாமே முடிந்து போன நிலை வந்தாலும், அவர் நம்மை உயிர் பெறச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தனிமையின் எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், கண்ணீரே படுக்கையாக மாறினாலும், நம்மை அவர் அரவணைத்து நாம் இழந்தவற்றை இரட்டிப்பாக தருபவர் நம்முடைய தேவன். சேர்ந்து துதிப்போம். தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே ஆட்கொண்டிருக்கிறபடியா அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும்
உம்மை ஆராதிப்பேன். சென்று சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் விடுவேன், பலன் கொடுத்திடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், விடுவேன், பலன் கொடுத்திடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவது இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவது இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன். என் கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன்,
இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி 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 ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தரே உம்முடைய ஆவியினால் மாத்திரமே இவையெல்லாம் சாத்தியமாகிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரமே போற்றுகிறோம், உம்மை மாத்திரமே துதிக்கிறோம் ராஜா. நீர்தான் எங்களுக்கு எல்லாம், நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும் நாங்கள் உம்மை மாத்திரமே ஆண்டவரை போற்றுகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆண்டவரை வாழ்த்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படுவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிற வார்த்தையா இருக்கட்டும், சுகத்தை கொடுக்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. துதி கனம் மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் உட்காருவோம். காணிக்க மற்றும் தசமங்களாலே கர்த்தரை மயப்படுத்துகிறோம். நேரம் காணிக்க தசமங்கள கரங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு நேராக அதை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமென். காணிக்கை எடுக்கிற அந்த காணிக்கை நாம் கொடுக்கிறதான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதத்திலிருந்து நாம் சில வசனங்களை நாம் வாசிப்போம். 136 சங்கீதம் 1 - 3 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 136 சங்கீதம்
1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த 136ஆம் சங்கீதத்தை எழுதினவர் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள். வேற எதையும் அதை துதியுங்கள் அப்படின்னு சொன்னா பிரைஸ் த லார்ட் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரை பெருசா பேசுங்க, வேற எதையும் பெருசா பேசுங்க. நம்ம பல நேரங்கள்ல ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை பெருசா பேசுவோம், நிறைய பேசுவோம் அதை பத்தி. சில வேளைகளில் ஏதாவது ஒரு பற்றாக்குறை வந்துச்சு, கடன் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசா பேசுவோம். ஐயோ ஏன் கேட்குறீங்க, கதை ரொம்ப கஷ்டங்க, வட்டி கட்டி மாளல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த சங்கீத புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்றது, கர்த்தரை துதியுங்கள், praise the Lord. Don't praise your diseases, don't praise your shortcomings, don't praise your inability, don't praise your financial problem. உங்களோட பொருளாதார பிரச்சனைகளை பெருசா பேசாதீங்க, வியாதியை பெருசா பேசாதீங்க, உங்களால என்னெல்லாம் முடியலன்றதை பெருசா பேசாதீங்க. பல நேரங்களில் நம்மளே வாயை திறந்து சொல்றோம், நான் என்னங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆளு, என்னால் என்ன பண்ண முடியும், இவ்வளோதான், என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சதை பண்ணுறதுக்காக நீங்கள் அழைக்கப்படல. உங்களால் எதெல்லாம் முடியாதோ அதை அதை செய்யும்படியாக தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் துதிக்கணும்? அங்கேயே சொல்லுது, அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். நம்ம நினைக்கிறோம் அவர் தான் வியாதியை கொடுக்குறாருன்னு. இல்லை, அவர் வியாதியை எடுக்கிறவர், வியாதியை நம்ம விட்டு விலக்குகிறவர். அவர் வியாதியை ஒரு நாளும் கொடுக்கறது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இந்த பொருளாதார பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, அவர் தான் நம்மளை கொண்டு வந்து மாட்டி விட்டாருன்னு நினைக்கிறோம். என்னமோ போங்க, வாரம் வாரம் சர்ச்சைக்கு போறேன், பிரசங்கெல்லாம் கேட்குறேன், எவ்வளோ கத்தி கத்தி பாட்டெல்லாம் பாடுறேங்க, ஆனாலும் இந்த கடன்லேருந்து என்னால் விழவும் முடியல. அவர் தான் என்னவோ தெரில கர்த்தருக்கு அப்படின்னு கர்த்தர் பேரில் நம்ம அதை சொல்லக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர் தான். சில வேளைகளில் நாம் தெரியாம தவறுகளை செய்யலாம், அப்படியே செஞ்சா கூட அவர் அதிலிருந்து மீட்க வல்லவராக இருக்கிறாருங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறத விட அவர் ரொம்ப பெரியவர். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க போய் சிக்கிட்டீங்க, நீங்க போய் மாட்டிக்கினீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே மாட்டிருந்தா கூட அதுல இருந்தெல்லாம் அவர் வெளியே கொண்டு வரத்துக்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதை பெருசா பேசாதீங்க, மாட்டிக்கிறத பத்தி பெருசா பேசாதீங்க, சிக்கிக்கிறத பத்தி பெருசா பேசாதீங்க. பண்ணிட்டோம், அவ்வளவுதான், என்ன பண்றது? ஆனா அதுல இருந்து கூட கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தரை துதிங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? அவரை பிரைஸ் பண்ணணும், அவரை பெருசா பேசணும். அவர் என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார் அதை ரொம்ப பெருசா பேசணும். என்னை ரட்சித்து இருக்கிறார், என்னை மீட்டு இருக்கிறார், என்னை அபிஷேகித்து இருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அனுப்பி இருக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவரை போற்றுறதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு. அப்புறம் சொல்ற அவர் நல்லவர், அதனால அவரை துதிக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் நல்லவர், அவர் நம்மளை எப்பவுமே துதிக்கணும்னா அது தனியா கிருபை வேணும் இல்லையா? மோசமான சூழ்நிலைகள்ல கூட அவரை நம்மளை துதிக்கணும், நாம் அவரை துதிக்கணும்னா அவர் கிருபை வேணும். ஆனா அவர் சொல்றாரு, His grace endures forever. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாளும் அவருடைய கிருபை பொய்யா போறதே கிடையாது. சூரியன் கூட உதிக்க மறந்துடலாம், ஆனா அவர் கிருபை அனுப்புறது மறக்கிறதே கிடையாது. Every day it is new, every morning the grace is new every morning. அன்றாட பிரச்சனைகளை நாம் சமாளிப்பதற்கு, கையாளவதற்கு, ஜெயிப்பதற்கு அவருடைய கிருபை ரொம்ப 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 பெருசா இருக்கு. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஏங்க எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த காலையில உட்காந்தா கிருபை ரொம்ப பெருசுன்னு சொல்லுங்கிறீங்க, புதுசுன்னு சொல்லுங்கிறீங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். இது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? முதல்ல அது உங்களுக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வனாந்தரத்துல 40 வருஷம் அந்த ஜனங்களை மோசே வழி நடத்தணும். அவன் சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனால் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்றான். எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க.
நான் 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்திருக்கிறேன், அரண்மனையில வளர்ந்திருக்கிறேன், இந்த என்னன்னு தெரியும், போர் செய்ய தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் அவன் சொல்லல. உண்மையில அவன் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. மோசே சும்மா படிக்காதவன் ஒண்ணும் கிடையாது, அவன் ரொம்ப தேர்ந்தவன், ஞானி அவன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இவன் தான் சொல்றான், எப்பா அவன் கிருபை இல்லைன்னா நான் இங்க விட்டு நகர மாட்டேன், நான் இங்க இருந்து நான் ஒரு இன்ச்சு கூட நகரவே மாட்டேன். இவன் நான் படிக்காதவன், பேச தெரியாதவனா, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய கிருபை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா இங்கிருந்து நான் நகரவே மாட்டேன், ஜனங்களை நகர விட மாட்டேன். நானு கர்த்தர் சொல்றேன், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சு, என் பிரசன்ஸ், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்பதான் அவன் நகர்றான். யாரு? 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தவனுங்க, நம்மள மாதிரி சிட்டியில வாழ்ந்தவன், அரண்மனையில வாழ்ந்தவன். அவன் வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான். அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அவன் படிச்சிருக்கான். அவன் செம்ம ஆளு, பயங்கரமான ஆளு, பயங்கரமான வீரன், பயங்கரமான படிப்பாளி, சரியான ஆளு அவன். அவன் சொல்றான், உன்னோட கிருபை எனக்கு, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், அது போதும். 20 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தின்னு வந்தான். எல்லாம் பொல்லாத ஆட்கள். கர்த்தரே அவங்கள பத்தி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கர்த்தர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, பொல்லாத ஜனங்கள், வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், கொலை பாதகர்கள், இதெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கர்த்தரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஆட்களை அவன் 40 வருஷம் வனாந்தரத்துல வழி நடத்தி கொண்டு வருகிறான். எப்படி வழி நடத்தினா? அவன் படிச்சதுனாலயா? வாக்கிலும் சைக்கிளும் வல்லவனானதுனால இல்ல, கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு குடும்பத்துல 4 பேர் வச்சு நம்மளால சமாளிக்க முடியல. ஒன்னு ஒரு பக்கம் போகுது, தலையை பிச்சுக்கிறோம், என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு, கத்துறோம், தலையில அடிச்சுக்கிறோம், கூச்சல் போடுறோம். நான் சொல்றேன், அவருடைய கிருபையை கேளுங்க போதும். அவர் கிருபை இருந்தா எல்லாம் ஸ்மூத்தா போகும், நல்லா போகும். அவன் சொல்றான் பாருங்க, கிருபை கிடைக்கணும்னா நான் நகரவே மாட்டேங்க, இங்கே தான் இருப்பேன் நான். அவர் சொல்லிட்டாரு, மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர் யூ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவன் ஏன் அப்படி சொல்றான்னா, ஆத்திரம் 33ஆம் அதிகாரத்துல ஏன் உங்களோட கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றான்னா, இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை இந்த உலகம் அறியணும்னா உங்களுடைய கிருபை வேணுங்க. நீங்க என்னோட கூட இருக்கிறதுனால தானே. அப்ப கிருபைன்னா கடவுள் நம்மோட கூட இருக்கிறது தான் கிருபை. அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது இந்த சாதா ஜனங்க மாதிரிலாம் நம்ம வாழ முடியாது. இந்த சாதா ஜனங்க மாதிரி நம்மளும் புலம்பிட்டு, ஐயோ இது தட்டுப்பாடாயிடுச்சான், அது தட்டுப்பாடாயிடுச்சான், இது கிடைக்குமோ கிடைக்காதா தெரியல, வீட்டில் இனிமேல் அடுப்பு தான் எரிக்கணும் போல, அந்த மாதிரிலாம் புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. The God who created the heavens and the earth is with us. அவர் நம்மோட கூட இருக்கிறார். எவ்வளவு பவர் பாருங்க. நம்ம டெய்லி முதல்ல இதை நினைக்கணும். நம்மளுக்கு எழுந்த உடனே ஞாபகம் வந்து, ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போக போறேன், அவன் என்ன பண்ண போறானோ, இவன் என்ன பண்ண போறாளோ, அவன் என்ன போட்டு கொடுக்க போறாளோ, இன்னைக்கு என்ன பிரச்சனை காத்து கொண்டு இருக்குது, இதேதான் நம்மளோட மனசுல ஓடிட்டு இருக்குது பாருங்க. ஜஸ்ட் ஆஸ்க் இஸ் கிரேஸ். இஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. காட் சேஸ். சொல்ற பவுலை பார்த்தப்பா, சும்மா புலம்பிட்டே இருக்காது, என் கிருபை உனக்கு போதும், அது போதும்ன்ற. என்னங்க எவ்வளவு பேர் அது போதும், அது அது பார்த்துக்க, எல்லாம் வந்து பார்த்துக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, தைரியமா. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. திஸ் மார்னிங் காட் இஸ் டெல்லிங் யூ, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ டு ஹேண்டில் ஆல் த சேலஞ்சஸ் தட் யூ ஆர் ஃபேசிங் டுடே. இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கையாளுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் அவருடைய கிருபை போதுமானதற்கும் அதிகமானதாய் இருக்குது. இட்ஸ் நியூ எவ்ரி மார்னிங். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாய் இருக்கிறது. எவ்ரி மார்னிங் he sends his new grace to you. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் உங்களுக்கு தம்முடைய புது கிருபையை
அவர் உங்களுக்கு அளிக்கிறவரா இருக்கிறார். எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். இந்த கிருபை வச்சு எல்லாத்தையுமே நம்மளால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நம்மளால ஜெயிக்க முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜெயிக்க முடியும். அவர் சொல்ற என்னோட கிருபை உனக்கு போதும். இன்னும் இதை பத்தி சொல்லணும்னா இது எவ்வளவு பவர்ஃபுல்னா, ஒரு பெரிய ராஜா ஒருத்தன் தான். 2 அவன் பேர் வந்து யோசபாத். யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வந்துட்டாங்க. ஒன்னா கூட்டம் கூடி இவனை இன்னைக்கு போட்டு தள்ளிடுறது, அவ்வளவுதான், இவன் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 ராஜாக்கள் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். இப்ப என்ன கேட்கணும்? ஏங்க எனக்கு கொஞ்சம் சண்டை போறதுக்கு கொஞ்சம் வெப்பன்ஸ் வேணும், எனக்கு கூட்டு சேர்றதுக்கு அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ஆட்கள் வேணும், இது போல தானே கேட்கணும். அவனா பண்றான் பாருங்க. அவன் ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், கர்த்தர் கிருபை கேட்கிறான். அவன் சொல்றான் 12ஆம் வசனத்துல 2 அவன் சொல்றான், தேவனாகிய கர்த்தாவே, இவ்வளோ பெரிய எனக்கு எதிராக வருகிற இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு விரோதமா போர் செய்யறதுக்கு என்கிட்ட ஆள் பலமும் கிடையாது, படை பலமும் கிடையாது, இன்னொன்னு எனக்கு என்ன பண்றேன்னே ஒன்றும் தெரியல அப்படிங்கிறான். ஆனா ஒண்ணு தெரியுது, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. I keep my eyes upon you, O Lord. பல நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுது. We don't know what to do. அப்பெல்லாம் என்ன பண்ணோம்? We must keep our eyes on Jesus Christ. அவர் மேல கண்ணை வைக்கணும். அவர் மேல கண்ணை வைக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்னங்க, இவ்வளோ எதிரிங்க வந்துக்கிறான், அவனை பார்க்க தேவையில்லையா? அவன் எங்கெங்க வருவான், எப்படி வருவான், எப்படி அவன் ஆம்பிஷ் வைப்பான், எப்படி பதுங்கி இருப்பான், எப்படி எப்ப பாய்வானே தெரியாதே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவர் மேல கண்ணை வைங்க போதும். அவர் மேல கண்ணை வச்சாவே போதும். இவன் பாருங்க, அவர் மேல கண்ணை வைக்கிறான். என்ன பண்றான்? அவர் மேல கண்ணை வைக்கிறதுன்னா பின்னாடி வர வசனங்கள் சொல்லுது, அவன் என்ன பண்றான்னா யுத்த வீரர்களுக்கு முன்னாடி இந்த பாடகரை கொண்டு போய் நிறுத்தி விட்டான். என்ன ஆச்சரியம்! யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஆனா கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, திஸ் பேட்டில் இஸ் நாட் யுவர்ஸ், திஸ் இஸ் மை பேட்டில் அப்படிங்கிறார். இந்த யுத்தம் உண்டு கிடையாதுப்பா, எந்த நான் உனக்காக யுத்தம் பண்றேன், ஐ வில் ஃபைட் ஃபார் யூ அப்படிங்கிறார். When we keep our eyes upon Jesus, he started fighting for us all our battles. வியாதி எதிர்த்து அவர் சண்டை போடுறாரு, பொருளாதார இழப்புகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எதிர்த்து அவர் போராடுறாரு, அவர் ஜெயிக்கிறாரு. அவர் அவர் யுத்தம் பண்ணி என்னைக்கா தோக்க முடியுமா? முதலாவது தோக்கவே முடியாது. அப்ப இந்த பாடகரை நிறுத்தினோன்னு அவங்க என்ன பாடினாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வாசிச்சோமா அந்த வசனத்தை தான் அப்படியே பாடினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? The Lord is good and praise the Lord and his mercy endures forever. இதெல்லாம் சொல்லலாமா? கர்த்தரை துதியுங்கள், எல்லாம் கரங்களை ஒத்தி சொல்லணும், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப சொன்னீங்களே, வாய் ஏதாவது வலிச்சுதான்? ஒண்ணும் கிடையாது. அது ரொம்ப சுலபம் சொல்றது. வெறும் இத சொல்லி 3 ராஜாக்களே ஒழிச்சு கட்டாம பாருங்க. காலையில் எழுந்து பார்த்தா அவன் ஆளே இல்லை, எங்க போனான்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அவன் 3 பேர் ஒருத்தர் வெட்டின்னு சேர்த்துட்டான். அவன் என்ன பண்ணான்? சண்டை போடல, ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணல. பல நேரங்களுக்கு நம்ம டென்ஷன் ஆகுது. வேலையில யாராவது ஏதாவது பண்ணிட்டா, நீ சீனியரா நான் சீனியரா என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க நீங்க? எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யல, நான் ஒழுங்கா செய்யறேன், இவங்கெல்லாம் இவ்வளவு ஓபி அடிக்கிறாங்க, இவங்களுக்கு நல்ல பேர் வருது. நான் சொல்றேன், மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவார். நம்ம வேலைன்னா கண்ணை இவங்க மேலெல்லாம் வைக்காம அதை தூக்கி அவர் மேல வைக்கணுங்க. நம்ம என்ன பண்றோம்? கீழே பார்த்துட்டே இருக்கிறோம். ஐயோ இந்த வியாதி இருக்குது, ஐயோ இந்த எக்ஸாம் இருக்கு, ஐயோ இந்த கடன் பிரச்சனை இருக்கு, ஐயோ நான் வட்டி கட்டணுமே, இஎம்ஐ கட்டணும், இத்தையே தான் பார்த்துட்டு கண்ணு இது மேலேயே வச்சுட்டு இருக்கோம். நம்ம உள்ள இந்த மன ஓட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேட் வருது, 10ஆம் தேதி வருது, இஎம்ஐ கட்டணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும், எல்லாம் என்ன பண்றேன்னு ஒண்ணுமே தெரியல.
நான் என்ன பண்ணுவேன், இது மேலேயே கண் இருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கண் எடுத்து அவர் மேல வைங்க. அவர் மேல வச்சா அவர் ஃபைட் பண்ணுவார். When you keep your eyes on Jesus, he started fighting for you. Don't look upon silly things, silly problems. இதெல்லாம் ரொம்ப சில்லி. அவ்வளோ பெரிய பிரச்சனையை இவன் என்ன சொல்லி ஜெயிச்சுக்கிறான் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace endures forever. அதாவது கடினமான தருணங்கள்ல கூட அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும், உறுதியா நம்பணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்கினி சூளையில் போட்டாங்க. கிருபை என்னைக்கும் இருக்குது. அன்னைக்கு புது கிருபை இல்லைன்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க, எரிஞ்சு பஸ்பம் ஆயிட்டு. தானியேலை தூக்கி சிங்க கெப்பியில போட்டாங்க. கிருபை மட்டும் அவங்க கூட இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும். பல நேரங்கள் நம்ம கூட நெருப்பு சூளையிலையும் அக்கினி சூளையிலையும் சிங்க கெபியில இருக்கிற மாதிரி தான் நம்ம சுற்றி அப்படியே சிங்கங்கள் கடிச்சு கொதறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி. ஒரு பக்கம் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் நஷ்டம், இன்னொரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் வட்டி. இதெல்லாம் அப்படியே சும்மா எப்ப பாயலாமோன்னு இருக்கு நம்ம மேல. ஆனா நம்ம இது மேல எல்லாம் கண்ணே வைக்க கூடாது. கண்ணை எப்பவுமே அவர் மேல வைக்கணும். இதை கற்றுக்கொண்டு பாருங்க. வாழ்க்கையில் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கொண்டேன். என்ன நடந்தாலும் சரி கண்ணு அவர் மேல வச்சிடுவேன். அவர் மேல வைக்கும் போது ஈஸியா நடந்த அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துடுவேன். எப்படிங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இது நடக்கும்? எனக்கு இத்தனை லட்சம் கடன் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவர் மேல கண்ணை வச்சா அவர் பண்ணுவாரு. நான் நிறைய அந்த மாதிரி வந்திருக்கேன். நிறைய நெருக்கடியில இருந்து நான் தாண்டி வந்திருக்கேன். நிறைய பிரச்சனைகள் இருந்து தாண்டி வந்திருக்கேன். நிறைய பண பிரச்சனையிலிருந்து தாண்டி வந்திருக்கேன். வியாதி பிரச்சனையிலிருந்து தாண்டி வந்திருக்கேன். எப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா அவர் மேல கண்ணை வச்சா, அவர் கிருபை எனக்கு போதும்னு சொன்னா, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னாவே போதும். அவரை துதிக்கணும்னு என்ன சொன்னோம், பெருசா பேசணும். அவரை ரொம்ப பெருசா பேசணும். எவ்வளவு பெருவர் தெரியுமா? நம்ம நிறைய நேரத்துல அப்படி சொல்றதே கிடையாது. ஐயோ இந்த வியாதி போக மாட்டேங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க. மிளகு முழுங்கி பார்த்துட்டேன், தேனை குச்சி பார்த்துட்டேன், தைலத்தை தேய்ச்சி பார்த்துட்டேன், எண்ணெயை கற்பூரத்தை எண்ணெயில போட்டு தேய்ச்சி பார்த்துட்டேன், ஒன்றும் முடியல. இப்படிதான் சொல்லணும் இருக்கணும். அதெல்லாம் விட்டு போட்டு கர்த்தர் ரொம்ப பெரியவர், இந்த வியாதியை காட்டிலும் அவர் ரொம்ப பெரியவர், எனக்கு இருக்கிற கடனை காட்டிலும் அவர் ரொம்ப பெரியவர். எப்படி தீரப்போகுது? அவர் எப்படியோ தீர்த்துன்னு போறாருங்க. அது அவர் பிரச்சனை. அது தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். ஹி வில் சால்வ் இட். அவருக்கு நிறைய வழிகள், கோடிக்கணக்கான வழிகள். நமக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு சம்பளம் வந்தா பார்க்கலாம், பசங்க எதாவது கேட்டோம்னா சம்பளம் வரட்டும், மாச கடைசி இப்ப எங்க போறது பணத்துக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அந்த வழி மட்டும்தான். நம்மளை கேட்ட என்ன பண்ணுவோம், சரி இரு ஏதாவது ஒரு பணம் வருதான்னு பார்க்கலாம், ரேண்டமா ஏதாவது சொல்லுற, ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஒன்னும் வராது, இவருக்கே தெரியும். சும்மா பசங்க கிட்ட சொல்லு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம், என்ன வரப்போ ஒன்னும் வராது. நான் சொல்றேன், கர்த்தரை நம்பினீங்கன்னா பல வழிகளிலிருந்து பணங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உபாகமம் 28:1 சொல்றது, the Lord will bless you in many ways, many avenues. He knows so many ways and avenues to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது பல வழிகள் கிடைக்குதுங்க. வெறும் சம்பளம் மட்டுமா? சம்பளம் மட்டும் நம்பி தானே நானா இருக்குது, என்னைக்கோ போய் சேர்ந்து. அதுக்கு மீறி அவர் நிறைய உதவிகளை செய்கிறார். ஆகவே நான் சொல்றேன், எப்பவுமே அவரை பெருசா பேசுங்க, அவர் நல்லவர்னு சொல்லுங்க. நான் ஒரு நல்ல பாஸ்டர் கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கினேன். எப்பவுமே கர்த்தர் நல்லவர், சும்மாவே சொல்லுவார் கர்த்தர் நல்லவர். நானும் அவர் கத்துக்கினேன். கர்த்தர் நல்லவர்னு என்னைக்கு சொன்னோம், நான் ரொம்ப நல்லவனும் ஆயிட்டேன், மேலேயும் வர ஆரம்பிச்சிட்டேன். நல்ல கர்த்தர் நல்லவர்ன்ற ஒரு நாளைக்கு 1000 முறையாவது சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவரை துதிக்கணும், பெருசா பேசணும். ஏன்? அவருடைய கிருபை எப்பவுமே நம்ம கூட இருக்குது. ஒரு செகண்ட் கூட கிருபை இல்லாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. இது போதுமா? அவர் சொல்றாரு, அது போதும்ன்ற. இவ்வளவு பெரிய ஆண்டவர் அவரே சொல்றாரு, அப்பா என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாருன்னா அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். When His grace is with you always, you will win in every battle. அவருடைய கிருபை என்னன்னைக்கு உங்களோட கூட இருந்தனா எல்லா யுத்தத்திலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நான் ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் சொல்றேன், இந்த எல்லா ஆசீர்வாதமும் இந்த கிருபையும் உங்க மேல அவர் காண்பித்திருக்கிறார். வெற்றியோடு கூட வாழுங்க. ஒரு நாளும் சொல்லுங்க, அவர் நல்லவர், நல்லவர். நான் கடன்ல இருக்கலாம், அவர் நல்லவர். நான் வியாதியில இருக்கலாம், அவர் நல்லவர். அவரை தான் நான் பெருசா பேசுவேன், அவரை தான் நான் துதிப்பேன். அவர் எனக்கு கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த வியாதியை தாண்டி வருவேன், கடனை தாண்டி வருவேன், வட்டி கடனை தாண்டி வருவேன், பெரிய லெவலுக்கு வருவேன், நான் ஊழியத்துல சிறந்து விளங்குவேன். சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இப்ப நம்ம சொன்னோமே, அதையே டெய்லி சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏழை எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பவர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீர் நீதியையும் நியாயத்தையும் செய்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எளியவனின் ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புபவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துபவர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிற கர்த்தர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீதிமான்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2 ஆராதனைகள் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். 2வது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெறுகிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஷேரன் மாசி, என்னோட மகள், மூத்த மகள், ஒரு சிறப்பு பாடலை பாட வருகிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். இல்லாதவைகளை இருப்பவை போல அழைக்கும் தெய்வமே, முடியாதவைகளை துவங்கிய கரங்களால் நிறைவேற்றும் தெய்வமே, இல்லாதவைகளை இருப்பவை போல அழைக்கும் தெய்வமே, முடியாதவைகளை துவங்கிய கரங்களால் நிறைவேற்றும் தெய்வமே, என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்,
என் தேவைகள் யாவும் தருவீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். என் தேவைகள் யாவும் தருவீர். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. காலங்கள் தாமதமானால் என்ன, கனவுகள் கரைந்து போனால் என்ன, காலங்கள் தாமதமானால் என்ன, கனவுகள் கரைந்து போனால் என்ன, மரித்தோரை உயிர்ப்பிக்கும் தெய்வமன்றோ, அற்புதம் காண செய்வீர். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் தெய்வமன்றோ, அற்புதம் காண செய்வீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். என் தேவைகள் யாவும் அறிவீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். என் தேவைகள் யாவும் தருவீர். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. வியாதியின் வேதனை பெருகினாலும், மருத்துவர் அறிக்கையால் கலங்கினாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மருத்துவர் அறிக்கையால் கலங்கினாலும், பதறாதே விசுவாசி என்றுரைத்தீர். சுகவாழ்வை துளிர்க்க செய்தீர். பதறாதே விசுவாசி என்றுரைத்தீர். சுகவாழ்வை துளிர்க்க செய்வீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். என் தேவைகள் யாவும் தருவீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். என் தேவைகள் யாவும் தருவீர். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. வெறுமாய் வாழ்க்கையால் கசந்தாலும், அவமானத்தால் வெட்கி நின்றாலும், வெறுமையின் வாழ்க்கையால் கசந்தாலும், அவமானத்தால் வெட்கி நின்றாலும், திரளான மீன்களை தந்திடுவீர். படகுகள் நிரம்பச் செய்வீர். திரளான மீன்களை தந்திடுவீர். படகுகள் நிரம்பச் செய்வீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். தேவைகள் யாவும் தருவீர். என் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். என் தேவைகள் யாவும் தருவீர். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா